நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு காமராசரின் பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி என்று ஏன் சொல்கிறார்கள்? இதை புத்தகத்தில் படிப்பதை விட நேரில் பார்த்தால் இன்னும் நன்றாக புரியும். வாருங்கள், காமராசரின் பொற்கால ஆட்சி ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம். முதலில் ஒரு பள்ளிக்கு செல்வோம். அங்கே நிறைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக படித்துக் கொண்டிருந்தனர். இந்த காட்சிக்கு காரணம் யார் என்று தெரியுமா? நமது காமராசர் ஆவார். யார் இந்த காமராசர்? 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார் அவர். குடும்ப வறுமையால் அதிகம் படிக்க முடியவில்லை. அதனால் எந்த குழந்தையும் என்னை போலே படிப்பை இழக்க கூடாது என்று முடிவெடுத்தார். 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார். அதனால் கல்வி பல குழந்தைகளுக்கு கிடைத்தது. எனவே அவரை கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைத்தனர். இப்போது அந்த பள்ளியின் சமையலறைக்கு செல்வோம். சிறுவர்கள் எல்லோரும் சிரித்துக் கொண்டே மதிய உணவு சாப்பிடுகிறார்கள். பசியுடன் படிக்க முடியாது என்று உணர்ந்த காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இலவச சீருடையும் வழங்கினார். அதனால் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக படிக்க ஆரம்பித்தனர். அடுத்ததாக நாம் விவசாயியின் வயலுக்கு செல்வோம். ஆஹா, எவ்வளவு அழகான பசுமை! இந்த பசுமைக்கு பின்னால் காமராசரின் நல்ல சிந்தனை இருக்கிறது. வைகை அணை, சாத்தனூர் அணை, மணிமுத்தாறு அணை, கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி அணை, அமராவதி அணை போன்ற பல திட்டங்கள் மூலம் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது. அதனால் வறண்ட நிலங்கள் பசுமையான வயல்களாக மாறின. விவசாயியின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறியது. அடுத்து ஒரு தொழிற்சாலைக்கு செல்வோம். எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய இயந்திரங்கள் வேலை செய்கின்றன. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, ரப்பர் தொழிற்சாலை, மிதிவண்டி தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகள் உருவாக காமராசர் உதவினார். அதனால் பலருக்கும் வேலை கிடைத்தது. அடுத்து ஒரு கிராமத்திற்கு செல்வோம். ஆஹா, நல்ல சாலைகள், அருமை மின்சார வசதியும் உள்ளது. அடடா, குடிநீர் வசதியும் உள்ளது. இவை அனைத்தையும் காமராசர் செய்து கொடுத்தார். இவ்வளவு நல்ல சேவைகள் செய்தாலும் காமராசர் எளிமையாக வாழ்ந்தார். மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதே அவரது ஆசை. அதனால்தான் அனைவரும் அவரை கர்ம வீரர் என்று அன்புடன் அழைத்தனர். இப்போது நம்முடைய அந்த சிறிய பயணம் முடிவுக்கு வருகிறது. இந்த பயணத்தில் என்ன பார்த்தோம்? பள்ளிகளை பார்த்தோம், மதிய உணவு திட்டத்தை பார்த்தோம், பசுமையான வயல்களை பார்த்தோம், தொழிற்சாலைகளை பார்த்தோம், வளர்ந்த கிராமங்களை பார்த்தோம். இவை எல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை சொல்கிறது. பொன்னால் நகைகள் செய்யலாம், ஆனால் ஒரு நல்ல ஆட்சியால் மட்டுமே மக்களின் வாழ்க்கையை பொன்னாக மாற்ற முடியும். அதனால்தான் காமராசரின் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று இன்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. நாமும் நன்றாக படித்து நேர்மையான மனிதர்களாக வளர்வோம். நன்றி.